ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ஃப்ரைட் ரைஸ். வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு முட்டையை வச்சு சிம்பிளாக எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். இதில் மெயினாக கேபேஜ் நிறைய எடுத்துக்கோங்க. கோஸ் நிறைய இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கோஸ் நிறைய எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், ஒரு ஹாஃப் கேப்சிகம், ஒரு சின்ன கேரட், ஒரு 4-5 பீன்ஸ். இதெல்லாம் நல்லா நான் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நீங்கள் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணலாம், பன்னீர் எது வேணால் ஆட் பண்ணலாம். எக் ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால நான் 3 எக்ஸ் எடுத்திருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது சூடானோடனே அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே, வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இந்த எண்ணெயிலே தான் அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போது நல்லா ஃப்ரை ஆகும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணவும் கூடாது. அடுத்து கட் பண்ணி வச்ச கோஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கோஸ் வெங்காயத்தை விட நிறைய போட்டுக்கோங்க, அப்போ தான் ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கிடச்சா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். லாக்டவுன்னால் எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கல. அந்த வெங்காயத்தாள் அந்த பச்சை கலரில் நீட்டாக இருக்கும் இல்லையா, அது சின்ன வெங்காயம் 2 அரிஞ்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மீதி இருக்க கேப்சிகம், கேரட், பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா போட்டு நம்ம வதக்கலாம். இது எவ்வளோ தூரம் நல்லா வதங்குதோ அவ்வளோ தூரம் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு இது ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இது நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கும். இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகும். இது இப்போ எக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கடாயோட கார்னரில் நான் மூவ் பண்ணி வச்சுட்டு சென்டரில் எக்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்படி இல்லை இது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு முட்டையெல்லாம் உடச்சி அதில் ஊற்றி அது கூட கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி அதை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதை அப்படியே இதில் கொட்டிக்கலாம். ஏன்னா மொத்தமாக வெஜிடபிள்ஸ் இருக்கும்போது அப்படியே நீங்கள் முட்டையை போட்டிங்கன்னா முட்டை ரொம்ப சின்னதாக ஆகிடும், உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸாக கிடைக்காது. ஸோ அதனால் இப்படி தனியாக நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக, எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறதுனால எக் ப்ராமினெண்ட்டாக தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் இப்படி நான் சென்டரில் வச்சு கொஞ்சம் பண்ணேன்னா பெரிய பெரிய பீசஸாக நமக்கு ஸ்க்ராம்பிள்ட் எக் கிடைக்கும். இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது கூட அந்த முட்டைக்கு தேவையான சால்ட்டும் பெப்பரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் எக் ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால எக் ஆட் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பதிலாக மஷ்ரூம்ஸ் நீங்கள் இதே மாதிரி தனியாக ஃப்ரை பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணால் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். பன்னீர் அதே மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். இந்த மாதிரி என்ன வேரியேஷன் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். சிக்கனை கூட அதே மாதிரி பண்ணால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஸோ என்ன உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வேணுமோ அதையும் தனியாக சாட்டே பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸோடு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரைஸ் போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் எக்ஸ் ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த எக்ஸை நல்லா வெஜிடபிள்ஸோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு பொரியல் மாதிரி சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி போடலாம், கோபி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. இப்போ நான் இதில் வேக வச்ச சாதம் ஆட் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வடிச்சிருக்கேன், அதனால் நல்லா உதிரியாக இருக்குது. நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா தண்ணி அளவு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, உதிரியாக வர மாதிரி. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். ரைஸ் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். ஃபாஸ்ட் ஃபுட் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் வெளியே வாங்குறதை விட நம்மளே வீட்டில் செஞ்சோன்னா அது ரொம்பவே ஹெல்த்தி அவங்களுக்கு.
இதில் சீசனிங்க்கும் நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவெல்லாம் யூஸ் பண்ணல, வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் தான். இப்போ நான் சாதத்துக்கு தேவையான அளவு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரைஸுக்கு பதிலாக நூடுல்ஸ் வேக வச்சு நம்ம ஆட் பண்ணோன்னா நூடுல்ஸ் ரெடி, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது, ரொம்பவே ஈஸி தான் இது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் கிளறாதீங்க. வீட்லேயே ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.